இப்போ தான் நம்ம கடைக்கு இறால் வந்ததுங்க. இது எல்லாமே பெரிய இறால், ஃப்ளவர் இறால், கடல் இறால் அவ்வளோ சுவையாக இருக்கும். பெருசாக இருந்தாலும் இதை சாப்பிட்றதுக்கு ஒரு தித்திப்பாக அவ்வளோ அருமையாக இருக்குங்க. வேகிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது. சின்ன இறால் எவ்வளோ நேரம் ஆகுதோ அவ்வளோ நேரம் தாங்க ஆகுது. இன்றைக்கி பாருங்கள் 2 வெரைட்டியாக வச்சுருக்கோம் நம்ம இறால். இது சின்ன இறால், வெள்ளை இறால், கடல் இறாலுங்க. இதுவும் நீங்கள் குழம்பு வச்சாலும் சரி, எல்லா காயும் போட்டு இந்த இறாலோட குழம்பு வச்சிங்கன்னா காயே அவ்வளோ சுவையாக இருக்குங்க. பெரட்டினோம்னாலும் அவ்வளோ அருமையாக இருக்கும். இதில் நீங்கள் பஜ்ஜி போடலாம், என்ன வேணால் செய்யலாங்க. 2 இறாலுமே கடல் இறால் தான், அவ்வளோ சுவையாக இருக்குங்க. அடுத்தது வெள்ளைப்பாறை, தேங்காய் பாறை, எப்படி பளீர்னு வெள்ளை வெள்ளையேன்னு இருக்குது பாருங்கள். அது கண்ணை பாருங்களேன், கருவண்டு மாதிரி அப்படியே எப்படி பளீர்னு இருக்குன்னு. இது குழம்புக்கும் சரி வறுவலுக்கும் சரி அவ்வளோ இதமாக இருக்குங்க. முள்ளே இல்லாத மீன், நடுமுள் மட்டும்தாங்க. அடுத்தது ஒரே ஒரு கடல் கொடுவாங்க, ஒரிஜினல் கடல் கொடுவா எப்படி இருக்கான் பாருங்களேன். இதுவும் அவ்வளோ சுவையாக இருக்குங்க. அடுத்தது சங்கரா, சின்ன சங்கராவாக வேணுமா, பெரிய சங்கராவாக வேணுமா, எல்லா வெரைட்டி சங்கராவும் இன்றைக்கி வச்சுருக்கோம். எல்லாமே நாகப்பட்டினம் சங்கரா தான். சும்மா பிங்காக அப்படியே தகன்னு மின்னுது பாருங்கங்க. இது குழம்புக்கும் சரி வறுவலுக்கும் சரி அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் முழுசாகவே குழம்பு வைக்கலாம், பொரிக்கலாங்க. வேணுன்னா நீங்கள் பீஸ் போட்டுக்கோங்க, அது உங்கள் விருப்பம். அடுத்தது நெத்திலி. சும்மா இன்றைக்கி நெத்திலி எல்லாம் பாருங்கள் எப்படி சைஸாக இருக்குதுன்னு. இதில் நீங்கள் குழம்பு வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு கொதியில் ஆஃப் பண்ணிவிடுங்க. புளியே இல்லாமல் நீங்கள் நெத்திலி மீனை மட்டும் குழம்பு வைக்கலாம். கால்சியம் நிறைஞ்ச மீன், வயிறுக்கு அவ்வளோ இதமாக இருக்கும். இதை நீங்கள் பொரித்து சாப்பிட்டீங்கனாலும் சரி அவ்வளோ நல்லா இருக்குங்க. நெத்திலியெல்லாம் பொரித்து வச்சோன்னு வச்சுக்கோங்களேங்க, ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்லாங்க, அவ்வளோ அருமையாக இருக்கும்.